السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்திலே இரவு வணக்கங்கள் முடித்துவிட்டு நாம் அனைவரும் மார்க்க உபன்யாசங்களை கேட்டு வருகிறோம். இன்றைய நாள் மனிதன் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு நன்மைகளை செய்தாலும் அவனிடத்திலே ஹுஸ்னுல் லன் என்று சொல்லக்கூடிய நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் ஒரு மனிதனில் இல்லை என்றால் அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு மனிதன் நல்லெண்ணம் இல்லாதவனாக இருக்கிறான் என்றால், நல்ல குணம் இல்லாதவனாக இருக்கிறான் என்றால் அவனுடைய கல்பு சுத்தமில்லை என்று அர்த்தம். கல்பு சுத்தமில்லாத ஒருவருடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. கல்பை அறிஞர்கள் கஅபத்துல்லாவுக்கு சமனானதாக சொல்லுவார்கள். கல்பு கஅபாவுக்கு சமனானது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு மனிதனுடைய நல்ல மனிதனுடைய இதயத்தை நோகடிப்பது கஅபாவை உடைப்பதற்கு சமனானது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால் ஒரு மனிதனுடைய கல்பு பரிசுத்தமாக இல்லை என்றால் அவனுடைய எந்த வணக்கங்களும் அல்லாஹ்விடத்திலே எடுபட மாட்டாது. வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன. நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று மட்டும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடவில்லை, மாறாக அவனை இஹ்லாசுடன் வணங்க வேண்டும் என்றுதான் என்ன செய்திருக்கிறான், கட்டளையிட்டிருக்கிறான். அதான் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இஹ்லாஸ் என்பது ஒரு மனிதனுடைய கல்போடு சம்பந்தப்பட்டது, உள தூய்மை என்ற விஷயம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஔதிஉஹு கல்ப மன் அஷாஉ மின் இபாதி. என்னுடைய அடியார்களில் நான் யாருக்கு நாடுகின்றேனோ அவர்களுடைய கல்பிலே நான் அந்த இஹ்லாஸை போடுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா ஹதீதுல் குத்ஸியிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப கல்பு பரிசுத்தம் இல்லை என்றால் ஒரு மனிதனுடைய அமல்கள் மட்டும் எந்த பிரயோஜனமும் அளிக்க மாட்டாது. ஹுஸ்னுல் லன், நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணங்கள் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக். நல்ல குணங்கள், ஒழுக்கமான குணங்கள், பண்புகளை உங்களுக்கு பூர்த்தி செய்வதற்கே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நல்ல குணங்கள், சங்கையான குணங்கள், நல்ல குணங்களை பூர்த்தியாக்குவதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா கூட என்ன சொன்னான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நாயகமே யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக நீங்கள் லஅலா குலுகின் அதீம், நல்ல மகத்தான குணங்களின் மீது இருக்கிறீர்கள் நாயகமே. இது என்னத்துக்கு அவசியம் தெரியுமா? சூஃபியாக்கள் அல்லது இறைநேசர்கள் என்கின்றவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய குணங்கள் ஒரு அடியானிலே வெளியாக வேண்டும். அல்லாஹ்வுடைய குணங்கள் ஒரு அடியானிலே வெளியாக வேண்டும். அல்லாஹ்வுடைய குணங்கள் என்றால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய குணங்கள் வெளியாகுகின்றது என்றால் அவனுக்கு பொறுமை இருக்க வேணும், சகிப்புத்தன்மை இருக்க வேணும், அதே போன்று பொய் சொல்லக்கூடாது, உண்மை பேச வேண்டும். மனித பண்பில் நல்லவை என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனை குணங்களும் மனிதனுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய நற்குணங்கள் பரிபூரணம் அடையாமல் இறை குணங்கள் அந்த அடியானிலே பிரதிபலிக்காது.
பிரதிபலிக்குமா? வராது. அல்லாஹு தஆலா சும்மா பிடிச்சுக்கிட்டு ஒரு ஆளை தன்னுடைய நேசராக ஏற்றுக்கொண்டு அவரில் தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்துவதில்லை. அதை சொல்லுவார்கள் தஹல்லகு பி அஹ்லாகில்லா, அல்லாஹ்வுடைய குணங்களை கொண்டு நீங்கள் குணம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய குணங்களை கொண்டு குணம் பெறுவதாக இருந்தால் அவர்களில் முதலாவதாக மனித குணம் பரிபூரணம் அடைந்திருக்க வேண்டும். மனித குணம் பரிபூரணம் அடைவதற்கு மனிதர்களுடைய ஹுஸ்னுல் நல்ல எண்ணங்கள் மனிதர்களுடைய கல்விலே உருவாக வேண்டும். நல்ல குணங்கள் மனிதர்களிலே வெளியாக வேண்டும். இல்லை என்றால் மனித குணங்கள் பூரணமடையாது. அவ்வாறு மனித குணங்கள் பூரணமடையாதவர்களில் அல்லாஹ்வுடைய குணங்களை எதிர்பார்க்க முடியாது. இந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுஜராத் என்கின்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. இந்த ஹுஜராத் என்கின்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விளக்கங்களை சொல்லுகிறான். எங்களுக்கு என்ன சொல்லுகிறான்? வ இன் தாயிஃபதானி மினல் முஃமினீன, மூமின்களில் ரெண்டு குழுக்களுக்கு இடையில் இக்ததலு, அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டு விட்டால், ரெண்டு பாட்டி மூமினா இருக்கிறாங்க, இது நடக்குமா இல்லையா? ஒரு ஊர்ல ஒரு முஸ்லிம் ஊரா இருப்பாங்க, ஆனா அதுல ரெண்டு பாட்டியா பிரிஞ்சு ஆளுக்கால் சண்டை இருக்கும். ஒரு பாட்டி மௌலவிமார்களா இருப்பாங்க, ரெண்டு பாட்டியா பிரிஞ்சு ஆளுக்கால் ஒரு சண்டை பிரச்சனை ஏற்படும் இல்லையா? அப்ப ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்லது ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்படும், சண்டை சச்சரவு ஏற்படும். இது வளமை, எல்லா காலத்திலும் இருந்து வந்த வளமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் முதல் கொண்டு இந்த பிரச்சனை இருந்துதான் வருகிறது. ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வாரது இப்ப புதுசா வந்ததா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இரண்டு ஆண் மக்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டதாக வரலாறு சொல்லவில்லையா? அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான்? கடைசியாக ஒருத்தரை ஒருத்தர் கொலை செய்கிற அளவு அந்த பகை முற்றியது. அவர்களுடைய மனக்கசப்போ அவர்களுடைய நல்லெண்ணத்தில் ஏற்பட்ட தாக்கம் ஒருவரை ஒருவர் கொலை செய்கிற அளவுக்கு ஏற்படுத்தப்பட்டது. உலகத்துல முதலாவது மையத்து சும்மா மௌத்தாக இல்ல, கொலை கேஸ். ஒரு மனுஷனுக்கு முதலா மௌத்து வரும் இல்லையா? உலகத்துல முதலாக மரணித்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான். இந்தியாவில் ராமேஸ்வரத்திலே 2 ஜியாரங்கள் இருக்கின்றன. அது 2 பேரும் என்று சொல்லப்படுகிறது, வரலாறு சொல்கிறது. நாம இதுக்காக அவங்க 2 பேரையும் எழுப்பி உண்மையா நீங்க யார் ஆக்கள் என்று கேட்டு இதுக்கு தீர்மானம் எடுக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட யார்ட்டையும் சக்தியும் இல்லை. ஒரு வரலாறு வந்தால் அதை நம்புறதும் அதை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. அதுக்கு அங்கால நம்ம போகலாம். கஅபத்துல்லா என்ன இருக்கு, இதுக்கு அங்கால உண்மையா இதுதான் கஅபத்துல்லா வாண்டி இப்ராஹிம் நபி கிட்ட போய் கேட்கலுமா நம்மளால? இல்ல. வரலாறு என்று சொன்னால் அதான். ஒரு வரலாறு தகவலாக பதியப்பட்டிருந்தால் அந்த தகவலை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ராமேஸ்வரத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மக்களுடைய கபர்கள் ஜியாரங்கள் இருப்பதாக அங்கே அடையாளப்படுத்தப்பட்டு வரலாறு இருக்கிறது. அதுபோல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. இந்த தலைமன்னாரிலும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய கபர் என்று இருக்கிறது. இலங்கையிலும் இந்தியாவிலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் கூடுதலாக வாழ்ந்ததாக வரலாறு சொல்கிறது. அப்ப இந்த உலகத்துல முதலாக மௌத்தாகின மரணம், ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட மரணம் என்பது இயற்கை மரணம் அல்ல, அது கொலை. 2 பேருக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பு. இதை குர்ஆன் எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வயின் தாயிஃபத்தானி மினல் முஃமினீன கததலு, மூமின்கள்ல 2 குழுக்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டால் ஃபஅஸ்லிஹு பைனஹுமா. இந்த 3ஆம் நபர் இருக்கிறாக்களுக்கு என்ன கடமை தெரியுமா? லேசா கலண்டு போகப்பட்டா நல்ல காலம், நான் இவருடையும் இல்ல அவருடையும் இல்ல, அப்படி இருக்கப்பட்ட இஸ்லாத்துல என்ன செய்யணும்? ஃபஅஸ்லிஹு பைனஹுமா. அந்த 2 நபர் என்றா 2 நபருக்கு மத்தியில, 2 குழு என்றா 2 குழுக்கு மத்தியில சுல்ஹு, நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இது கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன பருவத்துல அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னுடைய இந்த மகன் சய்யிதாக இருப்பார், சமுதாயத்தின் ஒரு தலைவராக இருப்பார், என்னுடைய உம்மத்தில் முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் ஏற்பட்ட பிளவின் காரணமாக
இரண்டு பெரும் குழுக்களாக என்னுடைய உம்மத்து பிரிகிற பொழுது அவர்கள் இருவரையும் ஒற்றுமைப்படுத்தி வைக்கின்றவராக இந்த பிள்ளை இருப்பார் என்று சொன்னார்கள். யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரப்பா சொன்னாங்க? ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி பின்னுக்கு ஒரு காலத்துல நடந்துச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம், 4ஆம் கலீஃபாவுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய ஆட்சி இரண்டாக உடைகிறது. ஒரு பக்கத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை கலீஃபாவாக ஏற்றுக்கொண்ட ஒரு சாரார், இன்னொரு அது பெரும்பான்மையான மக்கள். இன்னொரு சாரார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபியை அமீராக டமஸ்கஸ் இன்று இருக்கின்ற சிரியாவில் தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரு தலைமைத்துவமாக போராக உடைகிறது. அதுக்கு அரசியல் பின்னணி ஒன்று இருந்தது. அது பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்புகளும் இருக்கின்றன. அவைகளை பற்றி நான் பேச போனால் வேறு ஒரு ட்ரெக்குக்குள்ள என்னுடைய பேச்சு போக வேண்டிய கட்டாயம் வரும். உங்களுக்கும் சில பிழையான எண்ணங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் என்பதனால் அதுக்குள்ள நான் போகல. 3ஆம் கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்ட பிறகு இந்த கொலையாளி யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த நேரத்தில் முனாஃபிக்கீன்கள் இஸ்லாமிய மக்களுக்குள்ள ஊடுருவி ரெண்டு பக்கத்தில் நின்று ரெண்டு பாட்டியை வைன் பண்றாங்க. ஒன்று என்ன சொல்றாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செஞ்சவனை கண்டுபிடிக்காம அடுத்த கலீஃபா நியமிக்கப்படாங்கிறாங்க. இன்னொரு பாட்டி அடுத்த கலீஃபாவை நியமிச்சா தானே கொலை செஞ்சவன் ஆரங்கத்தை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்றாங்க. இப்படி ரெண்டு கருத்தாக முரண்பட்டு அந்த பிரச்சனை நீண்ட நாட்களாக இழுபட்டு கடைசியாக கொலை செய்தவன் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தில் ஒரு சாரார், ஹலீஃபாவை நியமித்தால் தானே கொலை செய்தவனை கண்டுபிடிக்க முடியும் என்கின்ற நிலையில் அடுத்த சாராராக இரண்டு குழுக்களாக பிரிகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அமீருல் மூமினீனாக பதவியேற்கிறார்கள். அதை முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தலைமையில் ஒரு சாரார் அதை ஏற்க மறுத்து அவர்கள் சிரியாவை தலைமைத்துவமாக டமஸ்கஸை தலைமைத்துவமாக கொண்டு அவர்கள் வேறு ஒரு ஆட்சியை செய்கிறார்கள். அப்ப ரெண்டா பிரிஞ்சு போச்சு. சஹாபாக்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள் கூட இதுல இங்காலையும் அங்காலையும் பிரிஞ்சிட்டாங்க, ரெண்டு பாட்டியா. அந்த நேரத்தில் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைகிற வரைக்கும் அவர்களை ஒரு நிரந்தரமான ஒரு சுல்ஹுக்குள்ள, ஒரு உடன்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு யாரும் இல்லை. ஆனால் ஆட்சி ரெண்டா பிரிகிறங்கிறதுக்கு மட்டும் ஒரு நடுவர் குழுவை தீர்மானிச்சு ஒரு முடிவெடுத்தாங்க. சரி, ரெண்டு பக்கத்துக்கும் யுத்தம் நடக்குது, யுத்தமே நடக்குது. சஹாபாக்கள்ல ரெண்டு பாட்டியா பிரிஞ்சு யுத்தம் நடக்குது. எந்த அளவுக்கு தெரியுமா? அந்த பக்கத்துல கொஞ்சம் முனாஃபிக்கு போயிருந்து இங்கால இருக்கிற முக்கியமான சஹாபாக்களை பார்த்து பார்த்து வெட்டுறான். இங்கால ஒரு கொஞ்சம் முனாஃபிக் இருந்துகிட்டு அங்கால இருக்கிற சஹாபாக்கள்ல முக்கியமான ஆட்களை பார்த்து பார்த்து வெட்டுறான். பல நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் வஃபாத்தாகிறார்கள். யுத்தத்தில் முடிவில்ல. அலிநாயகத்துடைய பக்கம் நியாயம் இருக்கிறது. ஆனால் பல சஹாபாக்களுடைய உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் ஒரு சமரசம் ஏற்படுகிறது. யுத்தத்தை நிறுத்துவோம், நீங்க சிரியா டமஸ்கஸ் நீங்க வச்சுக்கொள்ளுங்க, இங்கால மத்ததை நாங்க வச்சுக்கொள்றோம் என்று அந்த அதிகாரம் இரண்டாக உடைகிறது. இது வரலாற்றில் நடந்த ஒரே ஏக காலத்தில் ரெண்டு அமீர். ஆனால் வரலாற்றில் எங்கேயுமே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குலஃபாஉர் ராஷிதீன்கள் என்கிற கட்டத்தில் எந்த இமாம்களும் சேர்க்கலுமா? நான்கு குலஃபாஉர் ராஷிதீன்கள் யார் என்று கேட்டா நம்ம யாரை சொல்லுவோம்? சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுவோம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பேரு வராது. வருமா? வராது. அப்ப அதை யாரும் ஏற்றுக்கொள்ளல. அது ஒரு அரசியல் ரீதியாக உருவாக்கப்பட்ட தலைமைத்துவம் அல்லது அதிகார போட்டியில் உருவாக்கப்பட்ட ஒரு பிரச்சனையில் ஏற்பட்ட ஒரு சிக்கல். அதை விடுங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மச்சான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மச்சான், மாமிட மகன். உம்மு ஹபீபா நாயகி என்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியுடைய சகோதரர் முஆவியா ரலியல்லாஹு தஆலா.
இதுக்காக நம்மள பேசலாம். வௌசுல் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அதை சொல்லிக்கிறாங்க, இந்த மேட்டர் இதுக்காக பேச வேணாம். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிக்கிறாங்க, இதுக்காக பேச வேணாம். ஏன்னா பேசினா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு எதிராக போராடினதுனால முஆவியா ரலியல்லாஹு தஆலா குறை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள நம்ம தள்ளப்படுவோம். அது நம்மளுக்கு அனுமதி இல்லை. அது அல்லாஹ்வும் ரசூலும் அவங்களும் அதை பார்த்து கொள்ளட்டும். இவங்கள செறிபோல பார்க்க வைக்கிறதன் மூலமாக நம்மளுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரச்சனை. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? இப்படி ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டால் ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, அது இப்பயும் இருக்கும், இப்பயும் இருக்கும். நீங்க சமீபத்தில் பார்த்திருப்பீர்கள், பலஸ்தீனத்திலே இஸ்லாத்திற்காக முஸ்லிம்களுக்காக பல குழுக்கள் போராடுகிறார்கள், பல மக்கள் போராடுகிறார்கள். ஆனா அந்த போராடுற மக்களுக்குள்ள ஆளுக்கு ஒரு டீம் இருக்காங்க. சமீபத்தில் ரஷ்யா அவங்கள முக்கியமான எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க எல்லாரும் ஒத்துமையாக ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அவர்களை ஒத்துமையாக்கி வைக்கார். நீங்க இப்படி குழு குழுவா பிரிஞ்சு நின்றா பலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் வராது, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாங்க. புட்டின் ஒத்துமையை உண்டாக்குறார். இங்க நம்ம உலமாக்கலங்கம், மௌலானா மாரங்கம், மௌலை மாரங்கம், அல்லாமா அங்கம் ஆக்கலுங்கிறோம். ஆனால் இந்த பண்பை இன்று பொதுவாக நாம் இழந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம் உம்மத்திலே, இந்த உம்மத்திலே இரண்டு பெருங்குழுக்களுக்கு மத்தியில் சண்டை ஏற்படும், பிரச்சனை ஏற்படும். அத இந்த மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை தீர்த்து வைப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவித்தல் செய்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாத்திமா நாயகியுடைய மகன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் ஆகிட்டாங்க. அதுவும் கொல்லப்பட்டு வஃபாத் ஆகிறார்கள். உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு பதிலாக யார் ஹலீஃபாவாகிறாங்க? ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக வருகிறார்கள். ஹலீஃபாவாகி 5ஆம் ஹலீஃபா இஸ்லாத்தில ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனா வெறும் 6 மாதங்கள் இருந்தார்கள். 6 மாதங்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் பலரும் சொன்னாங்க, பாப்பாவையே கொலை செஞ்சு போட்டானுகள், முனாஃபிக்குகள் பாப்பாவையே கொலை செஞ்சு போட்டானுகள், இந்த சொர்க்கத்தின் தலைவர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பாரம் எடுத்திருக்காம இருக்கலாமே என்ற அளவுக்கு மக்கள் பேசினாங்க. ஆனால் தைரியமாக ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாரம் எடுத்தார்கள். பாரம் எடுத்தாலும் 6 மாதங்களான பிறகு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய அமீருல் மூமினின் பதவியை ராஜினாமா செய்து மொத்தமாகவே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒப்படைச்சிட்டாங்க. மொத்தமா ஒப்படைச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு கடும் கவலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருப்பேரர் அலி நாயகத்துடைய மகனார், ஃபாத்திமா நாயகியுடைய மகனார், ஹசன் நாயகத்தை அமீருல் மூமினின் தலைவராக நாம நம்பி பைஅத் செய்து ஜனாதிபதி நாட்டின் தலைவராக சமூக தலைவராக நாங்க ஆக்கிறோம். ஆனா அவர்கள் திடீரென்று ரிசைன் பண்ணிட்டாங்களே, அதையும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்துட்டாங்களே என்று எல்லாரும் கவலைப்பட்டாங்க. போய் கேட்டாங்க, நாயகமே நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த அவ்வளவு நேரம் தான் எங்களுக்கு அது ஆகும், அது கங்கல ஆகாது. ஏன் அப்படி ஆகாது? என்னுடைய பாட்டனார் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹிலாஃபத்து 30 சனா, ஹிலாஃபத்துடைய ஆட்சி என்பது 30 ஆண்டுகள் தான் இருக்கும் என்று என்னுடைய பாட்டனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன். ஏண்ட வாப்பா அலிநாயகம் மறைகிற பொழுதோ 29.5 வருடங்கள், அந்த மிகுதி 6 மாதத்தை என் பாட்டனாருடைய வார்த்தைக்காக பூர்த்தியாக்குவதற்காகத்தான் நான் பாரம் எடுத்தேனே தவிர பதவி மோகத்திலே நான் பாரம் எடுக்கவில்லை என்று சொன்னார்கள். எப்படி நம்மட வாப்பட மக்கள் இப்படி செய்வானா? நம்மட வாப்பட மக்கள் இப்படி செய்வானா? செய்ய மாட்டான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர குழந்தை சய்யிதா அலி நாயகத்தினுடைய மகனார், சய்யிதத்துனா ஃபாத்திமா நாயகியுடைய மகனார் இப்படிப்பட்ட குணமானவங்க. இவர்கள் தன் பதவியை ராஜினாமா செய்வதற்கான காரணம் இதுதான் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்தில் இவர்கள் பதவியை ராஜினாமா செய்து இன்னொருவரை நியமிக்கவில்லை. 2 தேசமாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கீழ உண்டு, நம்ம ஒண்டா இருக்க தேவையில்லை, மொத்தமா அவர்கிட்ட கொடுத்துருவோம், அவரை இருந்துட்டு போகட்டு கொடுத்துட்டாங்க. 2 கூட்டத்தாருக்கு இந்த பெரிய பகை
இப்படி செஞ்சத்தோட மொத்தமாக தீர்ந்து விட்டது. பகை முடிஞ்சு, அதோட முடிஞ்சு. எப்ப முன்னறிவித்து செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பதான் அறிஞர்கள் சொல்றாங்க என்ன தெரியுமா, ஏண்ட உம்மத்தில எந்த சமூகத்தவர்கள் இரண்டு பெரும் குழுக்களாக பிரிந்து சண்டையிடுவார்கள், ரெண்டு பேர் முஸ்லிம். அதால முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட பக்கத்தில் நின்றாக்களையும் நாம பிழையா காபிர் என்றோ வழிகட்டவர்கள் என்றோ ஷியாக்கள்ல சில சாரார் சொல்வது போல நாம சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு பேரும் முஸ்லிம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ரெண்டு பேரும் பெருங்கூட்டம் என்று சொல்லிட்டாங்க. இதுக்கு அங்கால ஒண்ணு பேச இயலாது இல்லையா? அப்ப சுல்ஹு பண்ணி வைக்கணும். யார் செஞ்சு வச்சா? ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்து வைத்தார்கள் இல்லையா? சுல்ஹு செஞ்சு வச்சது யாரு? ஒரு உறவை பலப்படுத்தி ரெண்டு பிளவை தவிர்த்து ஒற்றுமைப்படுத்தியது ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனால் அப்படி அவர்கள் நற்குணத்தோடு நடந்தும் நல்லெண்ணமாக செயல்பட்டும் பிற்காலத்தில் அவர்களுக்கு உணவிலே விஷம் கொடுக்கப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. இதான் அந்த உலகம். எவ்வளவு நீங்க நல்ல குணமா நடந்தாலும், நீங்க தேனா வடிஞ்சாலும் உலகம் கசப்பாகவே உங்களுக்கு பாடம் கற்பிக்கும். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொந்த குடும்பத்திற்கே நடந்த கொடூரம் இந்த உலகத்திலே. அதை விட பெரியாக்களா நாம இல்ல. எனவே முஸ்லிம் சமுதாயத்தில் அன்று கடந்த வரலாறை மட்டும் மீட்டிக் கொள்ளாமல் இன்றும் தான் நம்மால் முடிந்த கடமை என்னவென்றால், இரண்டு நபர்களுக்கு இடையில் அல்லது ஒரு குடும்பத்தில் இரண்டு தரப்புக்கு இடையில் அல்லது ஒரு ஊரில் இரண்டு குழுக்களுக்கு இடையில் முரண்பாடுகள் இருக்கும் என்றிருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை உருவாக்குகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதான் வஇன் தாயிஃபதானி மினல் முஃமினீன, மூமின்களில் இருந்து இரண்டு குழுக்கள் இக்ததலு சண்டையிட்டுக் கொண்டால் ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில நீங்கள் சுல்ஹ் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நபர்களாக இருக்க வேண்டுமே தவிர, ஏண்ட வாப்பா நான் இவண்ட பக்கமும் இல்ல அவண்ட பக்கமும் இல்ல, நான் ரெண்டு பேருக்கும் நல்லால், அப்படி போகக்கூடாது. அதே நேரத்தில் சண்டை விளக்க பேய்த்து நாம சண்டைக்காரன மாறவும் போயிடாது. சில கட்டத்துல சண்டை விளக்க பேய்த்து சமாதானம் சொல்ல பேய்த்து சமாதானம் சொல்ல போனவன சில சம்பவங்கள் நாங்கள் பார்க்கிறோம். டிவி சேனல்கள்ல சோசியல் மீடியாக்கள்ல பார்க்கிறோம். இரண்டு குழுக்களுக்கு மத்தியில் சண்டை, விளக்க சென்றவர் பலி, சண்டை பிடிச்சவன் சும்மா இருக்கான், இடையில விளக்கிறதுக்கு போனவன் பலி, மௌதா போய்தான் வெட்டுப்பாட்டு. எனவே அப்படியும் போகப்படாது, பார்த்துக்கிட்டு இருக்கவும் கூடாது. இப்படி கொண்டே மடத்திரமா முடியுமான வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? உங்களில் யாராவது தவறை கண்டால் கையால் தடுங்கள், முடியவில்லையா வாயால சொல்லி பாருங்க, நாவினால் தடுங்கள், முடியவில்லையா மனதளவுல அதுக்கு பிறகு நீங்க வெறுத்து ஒதுங்கி போயிருங்க. பாப்பா சொன்ன நீ கேட்கிற இல்ல, நீ கேட்கிற இல்ல, இதுக்கு மேல எங்க எந்த சக்திக்கு இவ்வளவுதான் ஏலும், ஸலாம் அலைக்கும் முடிச்சு இல்லையா? இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒருவேளை ரெண்டு பாட்டி சண்டையிட்டால் ஒத்துக்குவான் சமாதானத்துக்கு, மத்தவன் அடம் பிடிப்பான், மத்தவன் என்ன செய்வான்? அடம் பிடிப்பான். அந்த நேரத்தில் செட்டியா பொட்ல கிடைச்ச கண்ணத்துல ஒன்று கொடுத்துடணும். ஏன்னா ரெண்டு பேர் சண்டை பிடிச்சி ஒத்தனை அடங்கி இறங்கி பணிஞ்சு வாரான், அடுத்தவன் சண்டை பிடிக்க நீங்க பாருங்க, யாரு யார கூடுதல சமாதானப்படுத்த போறாங்களோ அவன் ஓண்டு வருவான், கொஞ்சம் கிடாமாடு மாதிரி வருவான். அவனுக்கு தெரியும் இப்படி பேரும் விடமாட்டாங்க, நம்மளை காப்பாத்துவான் தெரியும். விளக்கினா நிதானமானவன் சும்மா அனுப்பி அவன் பாட்டுக்கு, அவனுக்கிட்ட ஒருத்தர் நிக்கிறல்ல, இவனை பொறுமை இவரும் நான் விட்டு கணக்கு பார்க்க முட்ட மாட்டேன் பாய் வேற. நம்மள தெரியும் ஆள் கூட நிக்கி ஷுவர் நம்மள பாய விட மாட்டான், நம்மளுக்கு அடிவிழா. இப்படி மடத்தனமான நம்பிக்கையில ஆசிரியர் அப்படி வச்சாடாண்டு விட்டாண்டா தான் விளங்கும் அவர் சாக போற விஷயம். இப்படி அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்? அப்படி ரெண்டு பேரு சண்டை பிடிச்சு உங்களில் யாராவது சண்டை பிடித்தால் ஃபைன் பகத் இஹ்தாஹுமா அலல் உஹ்ரா, ஒருவர் மற்றவரிடத்தில் வரம்பு மீறி அத்துமீறி அடங்காத ஆளா நிப்பார் என்றிருந்தால் ஃபகாத்திலு அல்லதி தபகி ஹத்தா தஃபிய இலா அம்ரில்லா, யாரு அந்த அடங்காதவன் இருக்கானே அவனோடு நீங்க சண்டை பிடிங்க. அவனே சொன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறான், அவன் சொன்னா கேட்கறான், நீ என்னடா கேட்கறல்ல, 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 அவன் சொன்னா கேட்கறான்,
அவனோட சண்டைக்கு போங்க. அவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மீண்டு வருகிற வரைக்கும், திரும்புற வரைக்கும் அவனோட நீங்க போராட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். இது குர்ஆன் சூரத்துல் ஹுஜராத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம். ரெண்டு பேரும் ஒத்து வந்துட்டாங்கன்னு வைங்க, இவனும் ஒத்துக்கிட்டான் அவனும் ஒத்துக்கிட்டான். அப்ப ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, ரெண்டு பேருக்கு மத்தியிலேயும் நல்ல நல்லுறவை, ஒரு சுல்ஹ், நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி விடுங்கள். பில் அத்லி, நீதமாக. இவன் நம்மளுக்கு தெரிஞ்சவன், கொஞ்சம் இவனுக்கு கரிக்கிறா போல நம்ம கதைக்கணும் இடத்துல, ரெண்டு முடிவெடுக்கப்படாது. அவன் நம்மளுக்கு தெரிஞ்சவன், அவனுக்கு கரிக்கிறா போல கதைக்கணும். நீதமான முடிவை நீங்கள் எடுங்கள். வஅக்ஸிது இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நீங்கள் நீதமான முடிவை எடுக்க வேண்டும், அவர்களைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், ஏன் தெரியுமா இவ்வளவு சொல்றான்? இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், மூமின்கள் என்கிற எல்லாரும் ஒரு தாய் மக்கள், சகோதரர்கள். சகோதரர்கள். ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் முஃமினூன கரஜுலின் வாஹிதின், மூமின்கள் எல்லாருமே ஒரு மனிதனை போல, ஒரு மனிதனை போல, ஒரு மனிதனை போல. இனிஸ்தகத் ஐனுஹு இஸ்தகா குல்லுஹு, ஒருத்தனுக்கு கண் வருத்தம் வந்தா கண் மட்டுமா வேதனைப்படும், உடம்பே வேதனைப்படும். வைனிஸ்தகா ரஸுஹு, ஒருத்தன் தலையில வலி ஏற்பட்டால், தலைவலி ஏற்பட்டால் தலை மட்டும் ஊட்டறிக்கும், உடம்பெல்லாம் உலாத்தி தெரியுமா? இல்ல. தலைவலி என்ற தலையோட சேர்ந்து மற்ற உறுப்புகளும் அந்த துக்கத்தை, வருத்தத்தை அனுபவிக்கும். கண் வலி வந்தா கண்ணோட சேர்ந்து ஏனைய உறுப்புகளும் வீட்டுல பெட் ரெஸ்ட் எடுக்கும். தலைவலி வந்தா தலையோட சேர்ந்து கை காலெல்லாம் சேர்ந்து ரெஸ்ட் எடுக்கும். ஒரு மனிதனின் ஒரு உறுப்புக்கு நோய் ஏற்பட்டால், வலி ஏற்பட்டால், ஏனைய உறுப்புகளும் அந்த வலியில் பங்காளியாக இருப்பது போல, ஒரு மனிதனுக்கு ஏதாவது கஷ்டம், துன்பம், துயரம் ஏற்பட்டு விட்டால் அந்த முழு மக்களும் அதை அனுபவிக்க வேண்டும். அதை தங்களுக்கு வந்த கஷ்டமாக அவர்கள் ஃபீல் பண்ண வேண்டும், உணர வேண்டும். அதான் இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் என்பவர்கள் சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்கள் ரெண்டு சகோதரர்கள் யாராவது, முன்னுக்கு சொன்ன ஆயத்தில் என்ன சொன்னா அல்லாஹ், வயின் தாயிஃபதானி, ரெண்டு குழுக்கள் சண்டையிட்டால். இந்த ஆயத்தில் என்ன சொல்றான்? அடுத்த ஆயத்தில் என்ன சொல்றான்? ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்க ரெண்டு சகோதரர்களுக்கு மத்தியில பிரச்சனை ஏற்பட்டால் நீங்க அவர்களுக்கு மத்தியிலையும் சொல்லுவீங்க. அல்லாஹ் தஆலா ரெண்டு கூட்டமா சண்டை பிடிச்சா தானே விளக்க சொல்லி இருக்கிறான். மெஜாரிட்டி காணாம இவன் தனித்தனி ஆக்கலாய்க்காண்டு போறோம், அப்படியா? இல்ல. தனிநபர்கள் ரெண்டு பேர் சண்டையிட்டாலும் அதை செய்ய வேண்டும். வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், அவன் மூலம் உங்களுக்கு கருணை காட்டப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு சில ஒழுக்கங்களை அல்லாஹ் தஆலா, நல்ல குணங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். நம்ம நாட்கள் ஒரு பழக்கம் இருக்கு, குர்ஆன்ல சிறந்த ஒரு குடும்பம் என்று அல்லாஹ் சாட்டி இருக்கக்கூடியது யாரு? அஹ்லுல் பைத்துகள், இல்லையா? அதை தவிர ஒண்ட குடிவழி பெரிசி, எந்த குடிவழி பெரிசுங்கிற மடத்தனம் இன்னும் நம்மட ஊராக்கள் தெரிக்கு, நம்மட மக்கள் தெரிக்குது. நீ பெரிசி, நான் பெரிசி, உண்ட குடும்பம் பெரிசி, எந்த குடும்பம் பெரிசி, நீ யார் நான் என்ற சண்டை இருக்குது. இது கெட்ட குணம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், ஒரு சாரார் மற்ற சாராரை விட தரந்தாழ்த்தியவர்கள் என்று தம்மை உயர்த்தி பெருமை பேச வேண்டாம். மத்தாக்களும் மட்டம் தட்ட வேண்டாம். லா யஸ்ஹர், மட்டம் தட்டி மத்தாக்களை தாழ்த்தி பேச வேண்டாம். என்னத்துல? எதுல? அழகிலையா? காசி பணத்திலேயா? அதிகாரத்திலேயா? சண்டித்தனத்திலேயா? இதுல பெரிய ஆள் என்ன? அல்லாஹ் கிட்ட பெரிய ஆளா? அவர் ஊர்ல பெரிய சண்டியன், அல்லாஹ் கிட்ட மிக சிறந்த மனிதர், மாஷா அல்லாஹ். அப்படியா? இல்ல. அவர் ஊர்ல பெரிய பணக்காரன், அல்லாஹ் கிட்ட சிறந்தவன், அப்படியா? அப்படி இல்ல. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ் கிட்ட மிகச் சிறந்தவன் யாருக்கு அதிகம் தக்வா இருக்கிறதோ அவர்தான் அல்லாஹ் கிட்ட மிகச் சிறந்தவர். சும்மா துனியாக்கு எந்த குடும்பம் பவர்ஃபுல், ஒன்று குடும்பம் பவர்ஃபுல் என்று நாம பேசிக்கொள்ளலாம். எனவே நாம பெரிசாகி மற்றவருடைய குடும்பங்களை, குலங்களை தாழ்த்தி பேசக்கூடாது. ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின், ஒரு கூட்டத்தார் மற்ற கூட்டத்தாரை தாழ்த்தி பேச வேண்டாம். அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும்,
இந்த தாழ்த்தி பேசப்பட்டவர்கள் இந்த கதைச்சால் லெவல் பேசினால விட அவன் அல்லாஹ் கிட்ட சிறந்தவனா இருந்திருப்பான் இல்லையா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குது. அல்லாஹ் தஆலா ட்ரெஸ் பார்த்து, குலங்கோத்திரம் பார்த்து, காசி பணத்தை பார்த்து, சண்டித்தனத்தை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா தீர்க்கம் எடுக்கிற இல்ல. யார்கிட்ட தக்வா இருக்குன்னு அல்லாஹ் பார்ப்பான், அவன் தான் சிறந்தவர். அவர் குறைஷியோ ஹபஷியோ பாருங்கள், குறைஷி குலத்தில் எவ்வளவோ பெரிய பெரிய ஜாம்புவான்கள் இருந்தார்கள். ஆனால் காபத்துல்லாவுடைய சுவரின் மீது ஏறி நின்று அதான் சொல்லுகின்ற பாங்கு சொல்லுகின்ற அந்த பாக்கியத்தை ஹபஷி குலம் நீக்ரோ இனத்தை சேர்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. மிஅராஜுக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிஅராஜுக்கு போயிட்டு வந்து சொர்க்கத்தில் ஒருவர் நடந்து செல்லுகின்ற செருப்பு சப்தத்தை நான் கேட்டேன் என்றார்கள். சொர்க்கத்தில் ஒருவர் நடந்து செல்லுகின்ற செருப்பு சப்தத்தை நான் கேட்டேன். அது யாருடைய செருப்பு சத்தம் தெரியுமா? சய்யிதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய செருப்பு சத்தம். ஹபஷி நீக்ரோ, யாரும் பார்த்தால் அவர்களை அறிவறுக்கக்கூடிய கருப்பு இனத்தைச் சேர்ந்த தோற்றப்பாடு கொண்டவர்களாக இருந்தார்கள். காவிர்களுக்கு அடிமையாக இருந்து விலை கொடுக்கப்பட்டு வாங்கி விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை. ஆனால் அவருடைய பாதணியின் சப்தத்தை சொர்க்கத்தில் நான் கேட்டேன் என்றார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மானுல் கனி செல்வசீலர், கோடீஸ்வரர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த அதே சபையில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய குரலுடைய இனிமை பாங்கு சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்களாம், ஃபர்ஹ்னி யா பிலால், பிலாலே என்னை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்துங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்களாம். சஹாபாக்கள் கேட்டிருக்கிறார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், ஹபஷி நீக்ரோ இனத்தைச் சேர்ந்த பிலாலை விட ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உங்களுடைய பெரிய தந்தை, உங்களுடைய சாச்சா அப்பாஸ், உங்களுடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹுடைய குரல் கம்பீரமானது, கடுமையானது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பேசினாங்கன்னா ஒரு படை தளபதி தன்னுடைய படையை கொமாண்ட் செய்வது போல கம்பீரமான குரல் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய குரல். நாயகத்துடைய சொந்த சாச்சா சஹாபாக்கள் சொல்லிக்கிறாங்க, அப்பாஸ் நாயகத்துடைய குரல் கம்பீரமானதை நாயகமே, ஹபஷி இவர குரலை விட அப்பாஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ற சாச்சாட குரல் நல்லம் தான், ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய குரல் இனிமையானது, எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று சொன்னார்கள். எப்படி? ஒரே சபையில் குலத்தால் சிறந்தவர்கள், கோத்திரத்தால் சிறந்தவர்கள், செல்வத்தால் சிறந்தவர்கள், வீரத்தால் சிறந்தவர்கள், அறிவாற்றலால் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். அதே சபையிலே சய்யிதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதே அந்தஸ்தில் இருக்கிறார்கள், அதே அந்தஸ்தில் இருக்கிறார்கள். அப்ப இதுக்குள்ள என்ன குலப்பெருமை இருக்குது? இது இருக்கப்படாது. முஸ்லீம்களா இந்த அல்லாஹ் தஆலா சொல்லக்கிட்ட யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் உனக்கு இருந்தா இது இருக்க கூடா என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். உனக்கு ஈமான் இருந்தா இந்த பண்பு இருக்க கூடாது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீ யாரை தாழ்த்துகிறாயோ தாழ்த்திய உன்னை விட தாழ்த்தப்பட்டவர் அல்லாஹ் கிட்ட சிறந்தவனாக இருக்கக்கூடும் அல்லவா? அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா நிசாஉன் மின் நிசாயின், எந்த பெண்ணும் மற்றொரு பெண்ணை தாழ்த்தி பேச வேண்டாம். ஏனென்றால் அஸா ஐயகுன்ன கைரம் மின்ஹுன்ன, தாழ்த்தி பேசிய பெண்ணை விட தாழ்த்தப்பட்டு பேசிய பெண் அல்லாஹ் கிட்ட சிறந்த பெண்ணாக இருந்து விட முடியும் அல்லவா? இனி அப்படி நீங்கள் பேசக்கூடாது. வலா தல்மிசு அன்ஃபுஸகும் வலா தனாபஸு பில் அல்காப், இந்த பட்ட பேர் சொல்லி அடுத்தவர்கள் என்ன செய்யறது? தாழ்த்தி பேசுறது, பரிகாரம் செய்வது, இப்படியாக ஒருத்தரை இழிவாக கருதி பட்ட பேர் சொல்லி பேசுறது, இப்படி நீங்கள் பேச வேண்டாம். நாமளும் என்ன செய்யும், சில டைம்ல ஒரு ஆள் இன்னும் 2 பேரை சொல்லி விளங்காட்டி ஊர்ல அவருக்கு இருக்கிற பட்ட பேரை சொல்லி தான் விளங்கப்படுத்த வேண்டி இருக்குது. ஆனா அல்லாஹ் தஆலா தடுக்கிறான். அப்படி நீங்கள் பட்ட பேர்கள் சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். ஏனென்றால் பிஸல் இஸ்முல் ஃபுசூகு பஅதல் ஈமான், ஒருவர் ஈமான் கொண்டுட்டா
அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, அவருக்கு கெட்ட பெயர்களை பட்ட பெயர்களாக சூட்டி பேசுவதற்கு எந்த அதிகாரத்தையும் இல்லாமல் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். எனவே வமல்லம் யதுப் ஃபஉலாயிக ஹுமுல் லாலிமூன், யாராவது மற்றவர்களை தரம் தாழ்த்தி பேசிய பழக்கம் இருந்திருந்தால், அவங்களோட குடும்பத்தை விட நாங்க கொஞ்சம் லெவல் கூடி நாக்கள்ங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இருந்திருந்தால், பேசி இருந்தால், பட்ட பேரு கெட்டப்பட்ட பேரு சூட்டி பேசுற வழக்கம் இருந்திருந்தால், அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை செய்கிறான், உடனடியா நீங்க தௌபா செய்து மீண்டு கொள்ளுங்கள். எங்க முந்தி யாராவது அப்படி நினைச்சா அது எல்லாத்தையும் இருக்கு. என்ன மாதிரியா நம்ம நாக்கள்கிட்ட கூடாது. எங்கட குடும்பத்தை தெரியுமா, எங்கட குடும்பம் எப்படிப்பட்ட ஆக்கள் தெரியுமா, நாங்க ரோயல் ஃபேமிலி, மண்ணாங்கட்டி ரோயல். உங்களோட பெரிய பெரிய ரோயல் ஃபேமிலி தான் நாயகத்துக்கு எதிராக இருந்தார்கள். உனக்கிட்ட நல்ல எண்ணம் இல்லையா, உனக்கிட்ட நல்ல குணம் இல்லையா, ஹுஸ்னுல் ஹுல்க், நல்ல எண்ணம் இல்லாதவன், மகாரிமுல் அக்லாக் ஹுஸ்னுல் ஹுல்க், நல்ல குணம் இல்லாதவன் ரோயல் ஃபேமிலியா இல்லையாங்கிறதுல முக்கியம். அல்லாஹ் கிட்ட தக்வா உடையவருக்கு தான் மதிப்பு. எனவே அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை என்ன சொல்கிறான், உடனடியா இப்படிப்பட்ட ஆட்கள் தௌபா செஞ்சு மீண்டுடு. இந்த கல்யாணம் காட்சி பேசக்கிட்டு இந்த பிரச்சனை வார ஒரு நல்ல சாலிஹான ஒரு மாப்பிள்ளை வருவாங்க, பொன் தரப்பு சொல்லிடுவாங்க அவங்கிட்ட குடும்பமே அப்படி என்றுவாங்க. நல்ல சாலிஹான ஒரு பெண் கல்யாணம் கேட்டு வந்துடும், மாப்பிள்ளை தரப்பு சொல்லிடும் அவங்கட குடும்பத்திற்கு தகுதி என்ன, எங்கட தகுதி என்ன, அப்படி தக்குவா பாக்கறல, தீன பாக்கறல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொன் மாப்பிள்ளை பார்க்க கிட்ட ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்க பேணுதல் உள்ளாக்கள் இருக்காங்களா என்கிறத பாரு, அவ்வளவுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்லி இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாரு, யாராவது எங்கட குடும்பம் பெருசி அவங்கட குடும்பம் சிறுசி, தாழ்ந்தவங்க எங்களை விட குறைஞ்சவங்க, இப்படியான கெட்ட பண்பெல்லாம் அவங்கள்ட்ட இருந்தா, அடுத்த ஆக்களுக்கு பட்ட பேரு சொல்ற பழக்கம் அவங்கள்ட்ட இருந்தா, உடனடியா தௌபா செஞ்சு மீளுங்க. அப்படி இல்லாட்டி என்ன தெரியுமா செய்யும், வமல்லம் யதுப், யார் தௌபா செஞ்சு மீளவில்லையோ ஃபஉலாயிக ஹுமுல் லாலிமூன், அவர்கள் தான் அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தீர்ப்பளித்து விட்டான். தீர்ப்பளித்து விட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் லன், நீங்க எண்ணம் இருக்கே எல்லாம் கற்பனை, ஒன்றும் தீர்க்கம் இல்லை. ஒரு ஆளை பார்த்து போட்டு பிழையான முடிவுக்கு வார, அது கொஞ்சம் பேர் அந்த கெட்ட மனம், யாரையாவது பார்த்தா முதலாவது அவங்களுக்கு கெட்டெண்ணம் தான் வரும், நல்லெண்ணம் வரவே வராது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இஜ்தனிபு கஸீரம் மினல் லன், நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணத்தில் அதிகமானவைகளை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஒருத்தரை பத்தி இப்ப உன்னை பத்தி ஆராய்ஞ்சி உன்னை அறிந்து உன் இறைவனை அறிவதற்கு உனக்கு நேரம் இல்ல, அடுத்தவனை பத்தி தேடுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? தண்ட வீட்டுல 1000 சோழி இருக்கும், தண்ட வீட்டுல 1000 தேவை இருக்கும், அடுத்தவண்ட வீட்டை பத்தி தான் பாக்குற, அடுத்தவண்ட குறையத்தான் தேடுற. இது கொஞ்சம் பேருக்கு தொழில். தண்ட வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கும், தேவை இருக்கும், அப்படி இல்லை. வீட்டை ஆக்குறதுக்கு பாலாடங்காச்ச கருவாடம் இல்லாம இருக்கும், ஆனா பக்கத்துட்டுக்காரோட வீட்டை என்ன கரையுங்கிறதுல ஆராய்ச்சி பண்ற. தான் சுத்தமான மனுஷனங்கிறத பார்க்க, தன்னை பரிசுத்தப்படுத்துறதுக்கு நேரம் இல்லை. அடுத்தாலும் அவரை பாத்தியா, அவரை நடைய பாத்தியா, அவர் லெவலை பாத்தியா, என்ன அடுத்தவனை பத்தி பேசுற. அல்லாஹு தஆலா ஒருத்த கொஞ்சம் ஒரு ஜாதியா நடப்பான், பாத்தியா அவரை நடற லெவல ரெண்டு இஞ்சி இருந்துட்டு கதைக்கிறேன். உண்மையா கிட்ட போய் விசாரிச்சா தெரியும், அவன் காலில் முள்ளு குத்திர காயம் இருக்கும். அதான் அவன் அப்படி நடந்து போவான், அவன் காலில் காயத்துக்கு அப்படி நடப்பான். இங்க இருந்து பாக்குறவன் அவரை நடற லெவலை பாத்தியாண்டு கதைச்சு போட்டு விட்டுருவான். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இஜ்தனிபு கஸீரம் மினல் லன், எண்ணத்தில் அதிகமானவைகளை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். இன்ன பஅல் லன்னி இஸ்முன், நீங்கள் எண்ணக்கூடிய சில விஷயங்கள் பாவமாகவே முடியும். உண்மை இல்லாட்டி என்ன செய்யும், நீங்க ஒருத்தரை பத்தி ஒரு கணக்கு தப்பு கணக்கு போடுறீங்க, அவன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க, அந்த பாவம் யாருக்கு? நம்மளுக்கு தானே, இல்லையா? சரி, இந்த பாவத்தை அவன் மன்னிக்காம அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானா? அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானா? தேவையில்லாத விஷயம். அப்ப ஒருத்தரை பத்தி கெட்ட எண்ணம் நினைப்பதை நாங்க முற்றுமுழுதாக தவிர்க்க வேண்டும். வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பஅலுக்கும் பஅலா, நீங்கள் ஒருவரை ஒருவர் உளவு வேலை பார்க்க வேண்டாம்.
ஒருத்தர் இந்த உளவுத்துறை வேலை பார்க்க கூடாது, உளவு வேலை பார்க்க கூடாது. ஒருவரை பற்றி ஒருவர் நீங்கள் புறம் பேசவும் கூடாது. ஒருத்தர் இல்லாத நேரம் அவரை பத்தி கதைக்கிறேன், அவரை கண்டோன்னு நாளுக்கு மடிஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப நினைச்சோம் உங்களை நாங்க மாஷா அல்லாஹ் அவ்வளவு நேரம் கழுவி ஊத்தி போட்டு கண்ட உடனே தேன் தோத்து போயிரும், பால் தோத்து போயிரும். இப்ப நாங்க உங்களை நினைச்சு கதைச்ச என்ன கதைச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. 2 பேரும் கூடி கதைச்சுக்கிறீங்க, ஒரு ஆளை பத்தி நல்லா கழுவுற கழுகி கிட்ட எதிர்த்து அந்த ஆள் வந்துருவாங்க குறுக்கால வந்துட்டா. இப்ப மச்சான் உன்னை நினைச்சு கதைச்ச மாஷா அல்லாஹ் ஆயுசு 100டா உனக்கு. உள்ளுக்கால இவன் எப்படா சாகுறான்னு நினைச்சுக்கிறேன், இவன் எப்படா சாகுறான்னு மனசுக்கு நினைச்சுக்கிற அவனுக்கு சிலர் இப்ப நான் நினைச்சோன்னு நீ வாராய் ஆயுஷ் 100 உனக்கு. இப்படிப்பட்ட பச்சை முனாஃபிக்குகள் ஹரபா போன கூட்டம் கொஞ்சம் மனித சமுதாயத்தில் இப்படி எல்லாம் இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படி நீங்க நடந்து கொண்டால் யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹம அஹீஹி மைதா, யாராவது உங்கள் சகோதரன் இறந்த பிறகு, உசிரோட இல்ல, உங்களோட சகோதரன் இறந்து போயிட்டான், மௌத்தா போயிட்டான், அவன் மௌத்தானத்துக்கு பிறகு அவன் சதையை பிச்சு திங்க விரும்புவீங்களா? உங்கள் சகோதரன் ஒருத்தன் மௌத்தா போயிட்டான், அவன் சதையை பிச்சு சாப்பிட நீங்க விரும்புவீங்களா? அப்படித்தான் நீங்க அடுத்தவனை பத்தி தப்பெண்ணம் கொண்டீங்கன்னு அர்த்தம். அடுத்தவனை பத்தி புறம் பேசினா அதான் அர்த்தம் என்று அல்லாஹு தஆலா மிக காட்டமாகவே இந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு அழகிய உபதேசங்களை, நல்ல எண்ணங்களை பற்றி, நல்ல குணங்களை பற்றி சொல்லி குறிப்பாக இறுதியாக இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, உங்களை ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ற இரு தாய் தகப்பன் 2 பேரில் இருந்தும் உங்களை நாங்கள் படைத்திருக்கிறோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில, உங்களை நாங்க என்ன செய்கின்றோம்? பல கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் ஆக்கியிருக்கிறோம். குடிவழி இருக்கத்தான் செய்யும். குறைஷி குலம் உலகத்தில் இருக்குதான், உமையாக்கள் இருந்தார்கள், அப்பாசியாக்கள் இருந்தார்கள், குலம் ஒன்று இருக்கும் தான், கோத்திரம் ஒன்று இருக்கும் தான், அது எல்லாருக்கும் இருக்கு. உங்களோட குடிவழி என்னன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களோட கோத்திரம் என்னன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. அது என்னத்துக்கு? பெருமடிக்கிறதுக்கா? இல்லை, லிதஆரஃபு, நீங்க ஒருத்தருக்கொருத்தர் அறிமுகமாகிக் கொள்றதுக்காகத்தான், ஒருத்தருக்கொருத்தர் அறிமுகமாகிக் கொள்வதற்காகத்தான் உங்களை வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில, பல கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் உங்களை நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அபூ லஹப் யார குலம்? அபூ லஹப் யார குலம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரியப்பா அபூ லஹப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பா தானே அபூ லஹப். ஆனா நாயகத்தை ஏற்றுக்கொள்ளலவர். அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்? தப்பத் இதா அபீ லஹபிம் வ தப், அபூ லஹபுடைய 2 கையும் நாசமாகி அபூ லஹபும் நாசமா போகட்டும். அவர் குறைஷி குலம், அவர் நம்ம அப்படி சொல்லப்படா. அல்லாஹ் தஆலா அப்படி பார்த்தானா? பார்க்கல. நூஹ் நபியோட பொஞ்சாதி, நூஹ் நபியோட மனைவி, லூத்து நபியோட மனைவி, அந்த 2 மனைவிமாரும் அந்த 2 நபிமார்களுக்கு சரியா கட்டுப்பட்டு நடக்கல, அவர்களை ஏற்றுக்கொள்ளல மனைவிமார். ஆனா அவங்களை ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் தஆலா சொன்னான், என்னுடைய நல்ல அடியார்களுக்கு கீழே இருந்து கெட்ட பெண்கள் 2 பேரை நீங்க உதாரணம் பார்க்க வேண்டும் என்றால் லூத்து நபியோட மனைவியை பாருங்க, நூஹ் நபியோட மனைவியை பாருங்க, அற மோசமானாங்க. நபியோட பொஞ்சாதி, நபிமாருடைய மனைவி, அதே மாதிரி நூஹ் நபியோட மகன். நூஹ் நபி சொன்னாங்க, யா அல்லாஹ், என் மகன் என் குடும்பம் பண்ணாங்க. அல்லாஹ் சொன்னான், லைஸ மின் அஹ்லிக், உங்களை வழங்காதவர் உங்களோட பிள்ளை இல்ல, உங்களோட குடும்பம் இல்ல. நூஹ் நபியே விட்டு போட்டு கப்பல் எடுத்துக்கிட்டு நீங்க போங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான், பாப்பா நபி வாப்பா வழங்காத மகன் என்னத்துக்கு? எப்படி அல்லாஹ்வோட முடிவு? நூஹ் நபியோட மனைவி மனைவிதான், ஏற்றுக்கொள்ள. கெட்ட பொம்பளை ஆள விடுங்க. லூத் நபியோட மனைவி கெட்ட பொம்பளை ஆள விடுங்க. சூரத்து தஹ்ரீம் அல்லாஹ் தஆலா 2ஐயும் விளங்கப்படுத்தி சொல்லி இருப்பான். அதே நேரத்தில் ஃபிர்அவுனுக்கு மனைவியா இருந்த ஆசியா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் சொந்தக்காராக்கள். ஆசியா நாயகி ஃபிர்அவுனுக்கு மனைவி. ஆனா மூசா நபியை கொண்டு ஈமான் கொண்டுட்டாங்க. மூசா நபியை கொண்டு ஈமான் கொண்டதால ஃபிர்அவுன் அவர்களை
வெயில்ல, கொதிக்கிற வெயில்ல நிர்வாணப்படுத்தி சுடுமணலில் வளர்த்தாட்டி பாறாங்கற்களை தூக்கி வயிற்றிலும் நெஞ்சிலும் வைத்திருந்தான் ஃபிரௌன். சொந்த மனைவிக்கு. ஒரு கெட்ட ஃபிரௌனுக்கு கீழே ஒரு சாலிஹான பெண் இருந்திருக்கிறார். 2 நபிமார்கள், நூஹ் நபி, லூத் நபி, 2 பேருக்கு கீழே 2 கெட்ட பொம்பளை பொஞ்சாதி அமைஞ்சிருக்கிறார். நூஹ் நபிட மகன் கெட்டவர். நூஹ் நபி ஏற்றுக்கொள்ளல. நாயகத்துடைய பெரிய தந்தை அபூ லஹப் நாயகத்தை ஏற்றுக்கொள்ளல. மண்ணள்ளி எறிஞ்ச அவர்தான். அல்லாஹ் மொத்தமா அபூ லஹப் நாசமா போட்டும் சொல்லியிருக்கலாம். எப்படி அல்லாஹ் சொன்னான்? தப்பத் யதா அபீ லஹபின் வதப். 2 கையும் நாசமா போகட்டும், அபூ லஹப் நாசமா போகட்டும். அந்த கையை குறிப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்ப இதுல குலப்பெருமை இருக்கா? குலப்பெருமை இருக்கா? அபூ லஹப் குறைஷி குலம். என்ன பெருமை? நாயகத்தை காட்டி. நூஹ் நபியோட பொஞ்சாதிக்கு குல பெருமை இருக்கா? லூத் நபியோட பொஞ்சாதிக்கு பெருமை இருக்கா? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர், மரியாதைக்குரியவர், சங்கைக்குரியவர் அத்காக்கும். உங்களில் யாருக்கு தக்வா இருக்கிறதோ அவருக்கு தான். அதான் முன்னுக்கு சொன்னேன். இதை விட வேற என்ன சொல்லணும்? அந்த சொர்க்கத்துக்கு நம்ம போறதே பெரும்பாடு. இன்னும் கன்ஃபார்ம் இல்லாத விஷயம். பிலால் நாயகத்தினுடைய செருப்பு சப்தம் அதற்குள் சென்றிருக்கிறது. பிலால் நாயகத்தினுடைய செருப்பினுடைய சப்தம் சொர்க்கத்துக்குள்ளே சென்றிருக்கிறது. அப்ப நாம பிலால் நாயகத்தினுடைய செருப்புக்கும் தகுதியான ஆட்களா? ஆனால் அவர்கள் ஹபஷி, நீக்ரோ இனத்தை சேர்ந்தவர், ஒரு அடிமை. அல்லாஹ் தஆலா அவர்களிடமிருந்து தக்வாவுக்கு உயர்வை கொடுத்தான். இனி அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் ரமலானுடைய சங்கையான மாதத்திலே உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, நீங்க எத்தனை ஆயிரம் ரக்காத்து தொழுதீங்க, எத்தனை நோன்பு பிடிச்சீங்க, எத்தனை ஆயிரம் சதகா ஜக்காத்து கொடுத்தீங்க, எவ்வளவு திக்ரு ஸலவாத்து குர்ஆன் ஓதினீங்க, எவ்வளவு இஅ்திகாஃப் இருந்தீங்கங்கிறதுக்கெல்லாம் அப்பால ஹுஸ்னுல் லன், நல்ல எண்ணத்தை உள்ளத்திலே, அடுத்தவரை பற்றி கெட்ட எண்ணங்களை உருவாக்காமல் நல்ல எண்ணங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவரை தாழ்த்தி நான் தான் பெரிய ஆளுங்கிற அந்த மமதையான எண்ணத்தை விட்டுவிடுங்கள். ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணங்களை தங்கள் குணங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ்வினுடைய தெய்வீக குணங்கள் நம்மில் பிரதிபலிக்க முடியும். இல்லாமல் அல்லாஹு தஆலா இப்படி தாழ்மையான, பக்குவமான, அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற புனித மனிதனாக நானும் நீங்களும், நம் குடும்பங்கள், பிள்ளை குட்டி, மனைவி, மக்கள், சந்ததிகளும் வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நல்லருள் புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.